அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடைபெற்றதை தொடர்ந்து காவல்துறையினர் லத்தியுடன் பணியில் ஈடுபட வேண்டும் என்று விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். லத்தியுடன் பணியாற்ற தவறும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். டியூட்டிக்கு வராங்கன்னு சொன்னால் இனி லத்தி இல்லாம யாராவது பார்த்தாலும் லத்திங்கிறது சும்மா ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா சும்மா போய் கையில பேசுறதுக்கும் நீங்க லத்தி வச்சுட்டு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது பர்டிகுலர்லி இந்த அஜிடேட்டிவ் மூட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் நீங்க ஓவரா வாயில பேசிட்டு இருக்கிறது ஒரு யூஸ்லெஸ் இருக்கு. இருந்து இனி பீக் பார்ட்டி, பீக் போலீஸ், பந்தோபஸ்த் போலீஸ், ஆன் டியூட்டி எல்லா போலீஸ் ரோட்ல பார்த்தேன்னா அவங்க கையில அந்த லத்தி இல்லாம நான் யாரையும் பார்க்கக்கூடாது. யூனிஃபார்ம்ல யாராவது ரோட்ல டியூட்டி போகும்போது பீட் கான்ஸ்டபிள், பீட் போலீஸ் எங்கேயாவது பார்த்து யாராவது பார்த்துச்சுன்னா செல்வி சஸ்பென்ஷன் சொல்லிடுங்க. இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஆல் டிஎஸ்பி ரோல் கால்ல எல்லா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்கும் சொல்லுங்க, நீ லத்தி இல்லாம யாரும் வெளியில வரக்கூடாது, பார்க்க கூடாது. அந்த ரோட்லயே டிஎஸ்பி உங்க எல்லாரோட இது ரொம்ப சூப்பர்வைசன் ரொம்ப டஃபா இருக்கணும். எல்லாருமே உங்க லெவல்லே உங்க கூட இருக்கக்கூடிய போலீஸ், ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் எல்லாமே ஒரு அலர்ட்டா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும். லத்தி இல்லாம யாரையும் பார்க்கக்கூடாது. நான் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டிஎஸ்பிஸ்லாம் உங்க கூட நைட் ரோட்ஸ் போறீங்க, யாராவது உங்க ஸ்டேஷன்ல உள்ள கான்ஸ்டபிள்ஸ் யாராவது கூட வச்சுக்கணும்.